இருக்கும் வணக்கம். சமயக் தரிசனம். ஜீவன் அஜீவன் என்ற இரண்டு தத்துவங்கள் குறித்தும் அந்த இரண்டு திரவியங்களை குறித்தும் நாம் பார்த்து வருகிறோம். இதிலே ஜீவன் என்பது குறித்து நாம் பார்த்தோம். அடுத்ததாக அஜீவன் என்பதிலே புற்களம், தன்மம், அதன்மம், ஆகாயம், காலம் ஆகிய 5 திரவியங்கள் அடங்கியுள்ளன என்பதையும் நாம் பார்த்தோம். அதாவது அஜீவன் 5 பிரிவுகளாக இருக்கிறது. அதிலே புற்களம் என்பது குறித்து பார்த்தோம். சென்ற பதிவிலே தன்மம், அதன்மம் இந்த இரண்டும் குறித்து நாம் பார்த்தோம். நாம் அடுத்ததாக ஆகாயம் என்கின்ற அந்த திரவியத்தை குறித்து அடுத்து நமது சித்தாந்த சக்கரவர்த்தி என்ன கூறுகிறார் என்பதனை இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம். 19வது 20வது 2 காதைகள் நமக்கு ஆகாயம் குறித்த செய்திகளை கூறுகிறதாக உள்ளது. அதிலே ஆகாயம் என்பது என்ன? ஆவஹாசதான ஜோக்கம் ஜீவாதீனம் பியான ஆயாசம் ஜேன்ஹன் லோகாஹாசம் அலோகாஹாசம் இது துவிகம் இதி துவிகம். ஆகாயம் என்பது எதுவரைக்கும் இந்த ஆகாயம் திரவியங்கள் எல்லாம் பரவி இருக்கிறதோ, ஜீவன் முதலிய ஜீவாதீனம் ஜீவன் முதலிய திரவியங்கள் எல்லாம் எதுவரைக்கும் பரவி இருக்கிறதோ அந்த இடம் ஆகாயம் என்று கூறப்படும். இது ஜேன்ஹம் அப்படின்னு சொன்னா ஜினர் கூறியது என்று பொருள். ஜினர் கூறியிருக்கிறார். அதுவே துவிகம், துவி என்றால் இரண்டு பிரிவாக உள்ளன அந்த ஆகாயம். அது என்ன? லோகாகாசம், அலோகாகாசம். லோக ஆகாயம், அலோக ஆகாயம் என்று இரண்டாக உள்ளன. இது குறித்து சின்ன குறிப்பாக கூட நம்ம முன்னாடி பார்த்தோம். அந்த கருத்தினை நமக்கு இதற்கு விளக்க வரும் பொழுது, உயிர் முதலிய மற்ற எல்லா திரவியங்களும், அதாவது உயிர் என்பது தனியாக நம்ம பார்த்துட்டோம். அதன் பிறகு உயிர் அல்லவையில் நம்ம பார்த்தவை புற்களம், தன்மம், அதன்மம் மற்றும் காலம், இதை நம்ம பார்த்தோம். அதிலே ஆகாயமும் ஒரு திரவியம் தான், அதிலே அடங்கக்கூடியது தான், அஜீவ திரவியத்திலே அடங்கக்கூடியது தான். மற்ற எல்லா திரவியங்களும் போது ஆகாயத்தை விட்டுடணும். ஆகாயத்தை விட்டு மீதி இருக்கிற 5 திரவியம் எது? உயிர், புற்களம், தன்மம், அதன்மம், காலம். இந்த 5 திரவியங்களுக்கும் இடம் தருவதாக இருப்பது ஆகாயம். இந்த ஆகாயம்தான் அவையெல்லாம் இருப்பதற்கான ஒரு இருப்பிடமாக உள்ளது. இந்த ஆகாயம் உலகாகாயம் மற்றும் அலோக ஆகாயம் என்று 2 வகையாக கூறப்பட்டிருக்கிறது. இதிலே ஆறு திரவியங்களும் நிரம்பிய இடம் உலக ஆகாயம். 6 திரவியம்னா இங்க ஆகாயத்தையும் சேர்த்து தான் சொல்றோம். அந்த 6 திரவியங்களும் நிரம்பி இருக்கக்கூடிய இடம்தான் உலக ஆகாயம் என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு வெளியே உள்ளது அலோக ஆகாயம். அதற்கு வெளியே உள்ளது அலோக ஆகாயம். அந்த அலோக ஆகாயத்துல இந்த திரவியங்கள் எல்லாம் கிடையாது, ஆகாயம் மட்டுமே உள்ளது. ஆகாயம் என்ற அந்த ஒரு திரவியம் மட்டுமே இருக்கிறது, மற்ற 5 திரவியங்கள் இல்லை என்பதை நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த லோகாகாயம் அலோகாகாயம்னா என்ன? தம்ம அதம்மா காலே உக்கல ஜீவாய சந்தி ஜாவதியே ஆயாசேசோ லோகோ தத்தோ பரதோ அலோகுத்தோ. அதான் அந்த காதையிலே கூறப்பட்டதுதான் இதிலும் நமக்கு விளக்கம் தெரிவிக்கிறார். தன்மம், அதன்மம், காலம், புற்களம், ஜீவன் ஆகியவை எதுவரை பரவி இருக்கின்றனவோ
இந்த 5 திரவியங்களும் எதுவரை பரவியிருக்கின்றனவோ அதுவே லோக ஆகாயம் என்று அழைக்கப்படுகிறது. பரதோனா அது இல்லாத வேற, அதற்கு வெளியே இருப்பது, அது அலோக ஆகாயம் என்று அழைக்கப்படுகிறது. நம்ம ஆகாயம் என்பது ஒரு பெரிய பரப்பு, அதை நம்ம இதில் புரிஞ்சுக்கணும். பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம உலகத்தினுடைய படமாக நம்ம பார்த்துக்கிறோம். லோகத்தினுடைய படம், அது நடுவில் இருக்கக்கூடியது மத்திய லோகம், கீழே 7 நரகங்கள், மேலே இருக்கிறது வைமானிக தேவர்களுடைய இருப்பிடம். அது மேலே மிக வெள்ளை கலராக உச்சியில் இருக்கக்கூடியது சித்தலோகம். இவை எல்லாமே இந்த 3 வளையங்களுக்கு உள்ளே அமையக்கூடியவை. 3 வளையங்கள் என்னன்னு பாருங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாலே 3 தனியாக பிரித்து காமிச்சப்பட்டிருக்கும். அதுதான் அந்த 3 வாத வளையங்கள் என்று அழைக்கப்படுபவை. உலகுக்கு எல்லையாக அமைந்திருப்பவை அந்த வாத வளையங்கள் தான். அவை என்ன? தனுவாதம், கணுவாதம், கணோததிவாதம் என்று 3 விதமான பெயரிலே அவை அழைக்கப்படுகின்றன. இந்த எல்லைக்கு உள்ள உயிரல்லவை, தன்மம், அதன்மம், காலம் அவையெல்லாம் அடங்கியிருக்கும். ஆகாயமும் அதிலே இருக்கிறது. அந்த ஆகாயம்தான் மீதி 5க்கும் இடம் தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த 6 திரவியங்களும் நிறைந்திருக்கின்ற எல்லை அந்த 3 வாத வளையங்களுக்கு உட்பட்டதாகத்தான் இருக்கிறது. அதனால இதை லோக ஆகாயம், உலக ஆகாயம் என்று கூறுகிறோம். இந்த எல்லைக்கு வெளியே இருக்கக்கூடியது, அதற்கு வெளியே உள்ள அண்டப்பகுதி, அதுவும் எவ்வளவுன்றதுலாம் கிடையாது. அதுக்கு எல்லையெல்லாம் கிடையாது. அது இங்கே போயிட்டு கடைசியில் முடியுதா அப்படின்னா அதுக்கு எந்த முடிவும் கிடையாது. அது ஒரு பரந்த வெளி போன்ற அண்டம் என்று கூறலாம். அது அங்கே என்ன இருக்குன்னா வெறும் ஆகாயம் மட்டும்தான் இருக்குது, இந்த 5 திரவியங்களும் கிடையாது. அதனால் அது அலோக ஆகாயம் என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் நமக்கு ஆகாயம் என்பது குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விஷயமாக இதில் காட்டப்படுகிறது. இதில் பாருங்கள், அந்த 3 வாத வளையங்கள் தனுவாதம், கணுவாதம், கணோததிவாதம். அதாவது காற்று மட்டுமே இருக்கக்கூடியது, காற்றும் நீருமாக இருக்கக்கூடியது. அதன் பிறகு மிகவும் திடப்பொருள் போல நீராக இருக்கக்கூடியது, மிகவும் அடர்ந்த நீராக இருக்கக்கூடியது. அந்த மாதிரியாக 3 பிரிவுகள் உள்ள வளையங்கள் நமக்கு எல்லைகளாக இந்த உலகத்தினுடைய எல்லையாக அமைந்திருக்கிறது. இதிலே இந்த மையப்பகுதியிலே இருக்கக்கூடிய குறுகிய இடம், இடுப்பு போன்ற இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடம் மத்திய லோகம். கீழே இருக்கக்கூடியவை நரக உலகம். அந்த நரக உலகத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா கலகல பிருத்திவி என்ற ஒரு இடம் காட்டப்பட்டது. இங்கே நிக்கோத உயிர்கள் எல்லாம் இங்கே இருக்கு. இப்போ இது ஒரு பாக்ஸ் மாதிரி தான் அமைஞ்சிருக்குது பாருங்க. அதாவது தேவர்கள் இந்த எல்லையிலே இருக்கிறார்கள். நடு உலகம் இது. அதற்கு கீழே இருக்கக்கூடிய 7 பிரிவுகள், 7 பெட்டிகள் மாதிரி காணப்படுவது 7 நரகங்கள். இப்போ இந்த பகுதியில் மட்டும்தான் உயிரினங்கள் இருக்கின்றன. இப்போ இதற்கு வெளியும் இடம் இருக்கு இல்லைங்களா, ஆகாயம்தான் இது ஃபுல்லாக. இது எல்லாமே அந்த தேவர உலகம், நடு உலகம், நரக உலகம் இருப்பதும் ஆகாயம்தான். அந்த பரப்பும் ஆகாயத்துக்குள்ளே தான் இதெல்லாம் அமைஞ்சிருக்கு. ஏன்னா அங்குதான் ஜீவன்கள் இருக்கின்றன, அஜீவன்கள் இருக்கின்றன. அதுபோல் இந்த உலகம் முழுவதுமே தன்மம், அதன்மம், காலம் ஆகியவை இருக்கின்றன. இந்த மாதிரி இருக்கின்ற வெளியே இருக்கக்கூடிய பகுதியில் எல்லா இடங்களிலும் நிக்கோத உயிர்கள் இருக்கும். இந்த உள்ளே இருக்கக்கூடிய நரகம், நடு உலகம், தேவ உலகம் மட்டுமல்ல, இந்த கலகல பிருத்திவி என்ற இடம் மட்டுமல்ல, மற்றும் இருக்கின்ற ஆகாய பகுதியில் எங்கும் அந்த நிக்கோத உயிர்கள் இருந்து கொண்டே இருக்கும். அந்த நிக்கோத உயிர்களை பற்றி பார்க்கும்போது அதை பார்க்கலாம். நம்ம நித்திய நிகோதம், சாதாரண நிகோதம் என்றெல்லாம் இருக்கிறது. அதனால் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த உலகத்தினுடைய எல்லைகளாக அந்த 3 வாத வளையங்கள் அமைந்திருக்கின்றன. இதற்கு உள்ளார இருக்கக்கூடிய திரவியங்கள் 5 திரவியங்கள், மொத்தம் 6 ஆகாயத்தோடு சேர்த்து. இப்போ இது ஃபுல்லாக ஆகாயம்தான். இந்த வாத வளையத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய முழு பகுதியும் ஆகாயம். அந்த ஆகாயம் எதற்கெல்லாம் இடம் தருகிறது என்று சொன்னால், ஜீவன், அஜீவனுடைய பிரிவுகளாக இருக்கக்கூடிய
புற்களம், தன்மம், அதன்மம், காலம். இப்போ இதில் சித்த உயிர் பின்னாடி குறிப்பு வரும், பார்த்தீங்கன்னா தெரியும். சித்த சீலா இங்கே லாஸ்ட் இங்கே தான் இருக்கு. சித்த உயிரானது 8 கர்மங்களையும் விட்ட உடனே அது ஒரு சமய நேரத்திலே உலக உச்சிக்கு சென்று விடும் என்று நாம் படித்தது. உலக உச்சியில ஏன் அதுக்கு மேலே அது போகலை? சித்த உலகம் என்பது நேராக போக வேண்டியதான சித்த உயிர்னு பார்த்தா, அதற்கு மேல் இயங்குவதற்கு துணை புரியக்கூடிய தன்மம் என்ற திரவியம் கிடையாது. தன்மம் என்ற திரவியம் இருந்தால்தான் அது பயணம் செய்ய முடியும். இந்த உலக ஆகாயத்துக்குள்ள தான் அதெல்லாம் அமைஞ்சிருக்கு. உலக ஆகாயத்துக்கு வெளியே வெளிப்பகுதியில் இந்த தன்மமோ அதன்மமோ எந்த திரவியமோ கிடையாது. அதனால இந்த உச்சியில சென்று அங்கு நிலையாக நிலைத்து விடுகிறது. அதையும் இந்த கருத்தினையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆகாயம் குறித்து நமக்கு திரவிய சங்கரகம் கூறுவது. மிக சுருக்கமாகவே இதை கூறியிருக்கிறார்கள். அடுத்ததாக நாம் காலம் என்கின்ற அந்த திரவியத்தை குறித்து பார்க்கலாம். இந்த 2 கால்களிலே ஆகாயம் குறித்து நாம் பார்த்தவற்றை ஆவகாசதான ஜோக்கம் ஜீவாதீனம் வியான ஆயாசம் ஜேன்ஹன் லோகாகாசம் லோகாகாசம் இதி துவிகம் என்று 19வது காதையும் 20வது காதையானது தம்ம அதம்ம காலே புக்கல ஜீவா மற்ற 5 திரவியங்களும் இதில் குறிப்பிட்டிருக்காங்க. தம்ம அதம்ம காலே புக்கல ஜீவா சந்தி ஜாவதியே அது வரைக்கும் தான் போகும். எது வரைக்கும் போகும்? ஜாவதியன்னா போகும். அந்த மற்ற திரவியங்கள் எல்லாம் எதுவரை பரவுமோ எதுவரை செல்லுமோ அது வரைக்கும். ஆயாசே, அதை ஆயாசம் என்று சொல்கிறோம். அது 2 வகையா இருக்குல்ல. லோகோ தத்தோ அது உலக ஆகாயம், லோகாகாசம் என்று கூறப்படுவது. பரதோ அதற்கு வெளியே இருக்கக்கூடியது. அலோகுத்தோ அலோகாகாசம் என்று கூறப்படுகிறது. லோகாகாசம் அலோகாகாசம் என்ற 2 பிரிவுகளை குறித்து இதிலே நமக்கு கூறப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். வழக்கம் போலவே ஒளிப்பதிவு மற்றும் நம்முடைய யூடியூப்லையும் இது குறித்து இந்த பதிவுகளை நான் பதிவிட்டிருக்கிறேன். அதில் அந்த விஷுவலாக பார்ப்பதற்காக யூடியூப் உங்களுக்கு பயன்படுத்துகிறோம். அந்த கருத்துக்களை கேட்பதற்காக நம்முடைய ஒளிப்பதிவாக வாட்ஸ்அப் குரூப்புகளிலே நான் பகிர்ந்தளிக்கிறேன் என்பதையும் குறிப்பிடுகிறேன். இதில் அந்த நல்லறம் என்று இது ஒளிபரப்பக்கூடிய அந்த யூடியூப் சேனலுக்கு தாங்கள் ஆதரவளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். 70 வியூலாம் இருக்குது. சும்மா கூட சம்மந்தம் இல்லாதவங்க அதை பார்த்துட்டு போனால் கூட வியூன்னு வந்துடும். அதனால் அந்த 70 பேரும் அதை படிச்சிருக்காங்களா கேட்டுருக்காங்களா நம்ம உறுதி செய்ய முடியாது. அதனால் நீங்கள் அதை 70 வியூ இருக்கிறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் லைக்னு ஒரு சிம்பிள், தம்ஸ் அப் சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் விரும்பினீர்கள், பார்த்தேன், பிடித்திருந்தது என்பது அதுக்கு பொருள்படும். அதனால் அந்த லைக் அதையும் நீங்கள் கிளிக் செய்யுமாறு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஜெய் ஜினேந்திரா. இளங்கோ திருமதி.